ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நோவல்ஸ். நான் உங்கள் லதா பூபதி. பேபி, உன்னோட விருப்பம் இல்லாமல் நான் உன்னை தொடமாட்டேன் என்று விக்ரம் சொன்ன வார்த்தை தியாவிற்கு திரும்ப திரும்ப அவளது காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்போ இந்த வார்த்தை சொன்னது அவன் மறந்துட்டானா, இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறானா என்று எண்ணி எண்ணி வருந்தினாள். குழந்தை தூங்கினாதானே நான் உன் ரூமுக்கு வர முடியும் என்று நினைத்து கொண்டு அவள் குழந்தையை தூங்க விடாமல் விளையாட்டு காட்டிக்கொண்டு இருந்தாள் தியா. பின்னர் குழந்தையோ தூக்கத்திற்கு அளவும் வெளியே எடுத்துச் சென்று வேடிக்கை காட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அப்போது குழந்தை சத்தத்தை கேட்டு வந்த விக்ரமோ, குழந்தையை இன்னும் தூங்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு அலறான் என்று கோபமாக தியாவிடம் கேட்டுக்கொண்டு நின்றான். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் குழந்தையின் அழும் சத்தத்தை கேட்ட ராமுவோ, என்னாச்சு மதியா, ஏன் குழந்தை அலறான், தூங்க வைக்கலாமில்ல, தூக்கத்தை தாம அலறான், குடு நான் போய் தூங்க வைக்கிறேன் என்று குழந்தையை வாங்கி கொண்ட ராமுவோ விறுவிறுவென நடக்க தொடங்கினார். அச்சோ, அழக்கூடாதுடா ராஜா, அங்க பாரு நீலா பாரு நீலா பாரு என்று கூறிக்கொண்டே குழந்தையை தன் ரூமுக்குள் எடுத்து சென்று தாளிட்டு கொண்டார். அப்புறம் என்ன, என் ரூமுக்கு வரலாமில்ல, குழந்தையை ராமோனா தூங்க வச்சிருவார், நீ வா என்று அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் ரூமிற்குள் நுழைந்த அவனும் தன் ஷர்ட் பட்டன்களை வேகமாக கழற்றி கொண்டு இருந்தான். தியாவை பார்த்து கொண்டே. இவளுக்கு அதை பார்க்க மிகவும் அருவருப்பாக இருந்தது. பின்னர் அவளிடம் நெருங்கி கொண்டே இருந்தான் விக்ரம். தியாவோ, வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் என்றதும், ஏய் நீ என் பொண்டாட்டிடி, ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கிறது தப்பில்லையே என்று கூறிக்கொண்டே அவள் அருகினில் நெருங்கினான். ஆல்ரெடி நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? என் விருப்பம் இல்லாமல் என்னை தொடமாட்டேன்னு என்று சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? ஆமாம் சொன்னேன். எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் தான் கண்ட்ரோலாக இருக்க முடியும்? அதுவும் உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கடி ப்ளீஸ் என்று கூறிக்கொண்டு அவளை தொட்டு தன்னுள் அழைத்தான். அவளோ அவனை திரும்ப திரும்ப தன்னுள் இருந்து தள்ளிவிட்டாள். அவள் தள்ளியதும் அவன் அந்த ரூமில் உள்ள ஒரு பெரிய ஃபோட்டோவுக்கு கீழே விழுந்து எழுந்ததும் அப்புகைப்படத்தை பார்த்து அவன் கூறியது, பேபி, இந்த ஓவியத்தை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த ஓவியத்தை உன்னை நான் எப்போ முதலாக பார்த்தேனோ அதற்கப்புறம் ஒரு ஷாப்புக்கு போனப்போ உன்னை நினச்சி தான் இந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்தேன். மோனாலிசா ஓவியம், 20ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த ஓவியத்தை லியோனார்டோ டாவின்சியால் வரையப்பட்ட எண்ணெய் ஓவியம். இந்த ஓவியத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நாம் ரூமில் எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் அது நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும் பேபி. அது என்னமோ தெரியல, எனக்கு இந்த ஓவியத்தை பார்க்குறப்ப எனக்கு உன் ஞாபகம் வந்து வந்து போகும் தெரியுமா? நைட்டு எனக்கு தூக்கம் வரலைன்னா இந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அந்த ஓவியம் இருக்கிற அழகு மாதிரி நீயும் இருக்க பேபி என்று அவளை வர்ணித்து பேசிக்கொண்டே கிட்ட நெருங்கி வந்து அவளை அணைத்து இதழோட இதழ் வைத்து அப்படியே அவளை அள்ளிக்கொண்டு படுக்கையில் கிடத்தி அவளை வதைத்து எடுத்தான். அவன் அவள் மேலே படுத்திருக்கவும் அவளால் அசைய முடியவில்லை. அவனின் கம்பீரமான உடலால் அவளின் உடலை அழுத்தி கொண்டு இருந்தான். அவளின் உடலோ அவனால் வலியால் துடித்தது. தன்னை காப்பாற்றும்படி கத்தலாம் என்று நினைத்தால் கூட அவளின் இதழ்களை கூட அவன் விட்டு வைக்கவில்லை. மூச்சு கூட விட முடியாமல் படுக்கையிலேயே திணறிக் கொண்டு இருந்தாள் தியா. இப்படியே அவளுக்கு இரவு முழுவதும் கலைந்து கொண்டு இருந்தது. அவளால் அக்கணம் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. தன்னை விடும்படி அவனிடம் கெஞ்சி போராடி கடைசியில் தன்னுடைய எனர்ஜி போனதுதான் மிச்சம். அவள் பேசும் எந்த ஒரு வார்த்தையையும் அவன் காதிலே வாங்கவில்லை. தொடர்ந்து அவளை வதைத்தெடுத்த அவனும் ரொம்ப நேரம் கழித்துதான் அவளை விடுவித்தான். பின்னர் தியாவோ தட்டு தடுமாறி படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க கூட முடியாமல் தன் துணிமணிகளை அணிந்து கொண்டு தனது ரூமுக்குள் சென்று படுத்து கொண்டாள். அடுத்த நாள் காலையில் அவளால் எழுந்திருக்கவே முடியவில்லை. உடல் வலி அவளை கொன்று எடுத்தது. அவளால் அன்று ஆஃபீஸ் கூட செல்ல முடியவில்லை. தியாவிற்கோ உடலோ சோர்வாக இருக்க வீட்டிலேயே அன்று முழுவதும் ஓய்வெடுத்து கொண்டாள். ஸ்வேதா விக்ரமிடம், சார், இன்னைக்கு தியா வரல. எஸ், அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, ஸோ இன்னைக்கு அவங்க வரலை என்றதும்,
ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தியாவுக்கு அல்ட்ரா வேற ஆள் அவர்களுடைய ஒர்க் செய்ய அரேஞ்ச் பண்ணினாள். சிறிது நேரம் கழித்து வெளியில் சத்தம் கேட்பது போல் தோன்ற வெளியில் வந்த விக்ரமுக்கு காத்திருந்த அதிர்ச்சியோ அவனால் அதை தாங்கவே முடியவில்லை. திரும்பவும் பிரதாப் ஸ்வேதாவிடம் தகராறில் ஈடுபட ஆரம்பித்து விட்டான். அவங்க இருவரின் சண்டைக்குள் விக்ரமனை இணைத்து இணைத்து பேசவும் விக்ரமுக்கு கோபம் வந்தது. ஸ்வேதா, நீங்கள் இனிமேல் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம். கோமதி மேம், நாளையிலிருந்து ஸ்வேதாவோட பொறுப்பெல்லாம் இனிமேல் நீங்கள் தான் பார்க்கணும் என்று கூறினான் விக்ரம். அப்பொழுதும் பிரதாப் அமைதியாக இருக்காமல் மேலும் மேலும் விக்ரமிடம் தகராறு பண்ணி கொண்டே இருக்கவும் உடனே போலீஸிடம் தகவல் சொல்லியதும் போலீஸ் அங்கே வந்து பிரதாப்பை கூட்டிச் சென்று விட்டனர். அவன் போகும்போது உன்னை நான் விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டே சென்றான். பின்னர் ஸ்வேதா விக்ரமிடம், சாரி சார், என்னால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, இனிமே என்னால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது என்று நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் சார் என்று கூறிவிட்டு விடை பெற்றாள் ஸ்வேதா. இரவில் பால்கனியில் நின்று கொண்டு நிலவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் விக்ரம். தம்பி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் பனியில் நின்றுட்டு. இப்போ தானே உடம்பு சரியாச்சு, உள்ளே வாங்க தம்பி என்று கூறியதும், அண்ணா நான் கொஞ்ச நாள் வெளியே போய் எங்கேயாச்சும் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் என்றதும், ஏன் தம்பி திடீர்னு? இங்கேருந்து ஒரு சிலரை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது விலகி கொஞ்ச நாளாவது அவங்க நிம்மதி இருக்கும்ல, அதுக்கு தான் என்றான். தம்பி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு இது புரியுதுன்னா உங்களுக்கு இது புரியாதுன்னா புரிகிறவங்களுக்கு புரிஞ்சா போதும் என தியாவை பார்த்தபடி கூறிக்கொண்டு இருந்தான் விக்ரம். தியாவோ கலங்கிய கண்களுடன் விக்ரமியை பார்த்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி, இங்கேயே இருங்க. ஒரு கொஞ்ச நாள் தானே, ஒரு சில விஷயங்களை என்னிடம் இருந்து விலகணும். அப்படின்னா இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. இன்னும் 2 நாளில்தான் வெளியூர் கிளம்புறேன். வர 1 மாதம் ஆகும். அந்த 1 மாதமாவது என்னால் பாதிக்கப்பட்டவங்க நிம்மதியாக இருக்கட்டுமே. இதில் தப்பு எதுவும் இல்லைனா நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்று விட்டான். உள்ளே சென்று தனது படுக்கையில் படுத்த அவனுக்கோ தான் தியாவை விட்டு சிறிது காலம் தூரமாக செல்ல போகிறோம் என்பதை நினைத்து மனம் வருந்தி அழுது கொண்டிருந்தான். இந்தாங்க தம்பி, பாலாவது சாப்பிடுங்க என்று கொடுக்கவும் வாங்கி பருகிவிட்டு, பையன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான் தம்பி. சாப்பிட்டானா? சாப்பிட்டான். சரி தம்பி, நீங்கள் வெளியூர் போகிறீங்க, ஆஃபீஸ் வேலையெல்லாம் யார் பார்க்குறது என்றதும், அதற்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் தியாவையும் பையனையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிறேன் தம்பி, கவலைப்படாதீங்க. 2 நாள் கழித்து விக்ரம் வெளியூர் கிளம்பி விட்டான். ஆஃபீஸில் தியாவிற்கோ கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. நன்றாக வேலையில் கவனம் செலுத்தி செய்து கொண்டிருந்த அவளுக்கு திடீரென விக்ரமின் ஞாபகம் வரவும் அவள் ரொம்ப துவண்டு போய்விட்டாள். மறுபடியும் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு தன் முழு கவனத்தை வேலையில் செலுத்தவும் திரும்பவும் அவனின் எண்ணமே வந்து வந்து சென்றது. எண்ணம் மட்டும் வந்தால் பரவாயில்லை, அது கூடவே சேர்ந்து அழுகையும் அவள் கண்ட்ரோல் இல்லாமல் அருவியாய் கொட்டி தீர்த்தது. இது என்னது, நமக்கு என்ன ஆச்சு என்று குழம்பி போய் நின்றாள். பிறகு வீட்டிற்கு சென்றதும் தன் வேலையெல்லாம் முடித்துவிட்டு தன் குழந்தையின் அருகில் படுத்துக்கொண்டு அவனை தூங்க வைக்க தட்டி கொடுத்து கொண்டு படுத்திருந்தாள் குழந்தையின் அருகில். அப்போது, பேபி, என்ன பேபி பண்ற என்ற விக்ரமின் குரல் அவள் காதில் ஒலிக்க திடீரென எழுந்து உட்கார்ந்து விட்டாள். வேகமாக வெளியில் ஓடி அங்கும் இங்கும் சுற்றி முற்றி பார்த்து பின்னர் விக்ரமின் ரூமுக்குள் சென்று தன் பார்வையை செலுத்தினாள். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்போதுதான் அவளுக்கு நினைவே வந்தது, நமக்கு விக்ரமின் நினைப்பு தன் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதன் காரணத்தால் தன்னை அழைப்பது போன்ற உணர்வு நமக்கு வந்துள்ளது என்று அக்கணம் உணர்ந்தாள். பின்னர் அப்படியே பால்கனியில் அமர்ந்து கொண்டு விக்ரமை நினைத்து நினைத்து வருந்தினாள். விக்ரம், நீ என் அருகில் இருக்கிறப்ப ரொம்ப பயந்து புழுவாட்டம் துடிச்சு போனேன். ஆனால் இப்போ நீ இங்கே இல்லாததை நினைத்தால் மனம் ரொம்ப வலிக்குது என்று எண்ணி தார தாரையாக கண்ணீர் வடித்தாள். ஆனால் எனக்கு இந்த எண்ணம் ஏன் நீ என் பக்கத்தில் இருக்கிறப்ப வரமாட்டேங்குது? அதான் சொல்லுவாங்கள்ல, உண்மையான அன்பு பக்கத்தில் இருக்கும்போது புரியாது, விலகி இருந்தால்தான் அதோட வழியே தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. அது அப்போ எனக்கு புரியல, இப்போதான் எனக்கு புரியுது என்று கூறிக்கொண்டு அழுதாள்.
பின்னர் ராமு வீட்டின் கேட்டை சாத்திவிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கையில் பால்கனியில் மட்டும் லைட் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்த ராமுவோ மேலே வந்து, "என்னம்மா தியா, இன்னும் தூங்கலையா? ஏம்மா அலற?" "அண்ணா" என்று ராமுவின் காலில் அப்படியே விழுந்து கதறினாள். "அச்சோ, என்னம்மாச்சு? எந்திரி எந்திரி." "அண்ணா அண்ணா" என்று மட்டும் கூறிக்கொண்டே அழுதாள். "என்னன்னு சொல்லுமா? ஏன் குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? உனக்கு ஏதாச்சும் உடம்பு தொந்தரவு பண்ணுதா? என்னாச்சு?" என்றதும், அது வந்து சொல்லுமா, எனக்கு வேற பயமா இருக்கு. இப்படி நீ என்னைக்கும் அழுது பார்த்ததில்லையே. எனக்கு விக்ரம பார்க்கணும்னு இருக்குண்ணா. ஒரு நிமிஷம் அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்களா?" என்று அழுது புலம்பினாள் தியா. "அம்மாடி, உனக்கே தெரியும்ல, எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று சொல்லிட்டு தானே விக்ரம் தம்பி ஃபோனை அதோட ரூம்லேயே வச்சுட்டு போயிருச்சு. நிஜமா எனக்கு தெரியாதும்மா. எங்கே தம்பி போயிருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்னம்மா பண்ணட்டும்? தெரிஞ்சா உனக்கு சொல்ல மாட்டானே, சொல்ல மாட்டேனா?" என்று அவரும் கண் கலங்கினார். "அது என்னமோ தெரியலண்ணா, எனக்கு அவரை பார்க்காம மூச்சடைக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்தில் இருந்தா பயமா இருக்கு. ஏன்டா நம்ம இங்க இருக்கோம்னு தோணுது. அவர் இல்லாதப்போ அவரோட நினைப்பாவே இருக்குண்ணா. இதுதாம்மா உண்மையான அன்பு" என்று கூறினார். "சரிம்மா, மனசை போட்டு குழப்பிக்காத. தம்பி வந்துரும். நீ போய் படுமா" என்று தியாவை அவளது ரூமிற்கு சென்று படுக்க வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார். அடுத்த நாள் ஆபீஸில் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது தொடர்ச்சியாக டெலிஃபோன் மணி ஒலித்துக் கொண்டிருக்க யாரும் அதை எடுக்கவில்லை. பின்னர் தியா சென்று ஃபோனை எடுத்து தன் காதில் வைக்கவும், "ஹலோ, விக்ரம் ஹியர்" என்றதும் அடுத்த கணம் தியாவோ அழ ஆரம்பித்து விட்டாள். "எப்போ வரீங்க?" என்று கேட்டே விட்டாள். "ஹலோ, யார் பேசுறது? ஏன் அழறீங்க? நீங்க யாரு? உங்க பேர்?" என்றதும் அவள் அழுது கொண்டே எதுவும் பேசாமல் ஃபோனை கட் செய்துவிட்டு தனது கேபினுக்குள் நுழைந்து கொண்டாள். இதை கவனித்த கோமதியோ, "எதுக்கு இந்த பொண்ணு ஃபோனை எடுத்துட்டு அழுதுட்டு போறா? என்னன்னு தெரியலையே" என்று யோசனையில் இருக்கவும், திரும்பவும் தொலைபேசி மணி அடிக்க கோமதி அட்டன் பண்ணி பேசவும், "ஹலோ, நான் விக்ரம் பேசுகிறேன்" என்றதும், "சார் நீங்களா? ஆமாம், நான் தான் பேசுகிறேன். ஏன் இவ்வளோ நேரம் ஃபோன் யாருமே எடுக்கல? முதல்ல யார் ஃபோன் அட்டன் பண்ணது?" என்று கேட்கவும், கோமதிக்கு தெரியும் அது தியாதான் என்று. ஆனால் அவர் கூறிய பதிலோ, "சாரி சார், நான் கவனிக்கல. ஒரு வேலை விஷயமா என்னோட கேபின்ல இருந்து இப்போ தான் வந்தேன்" என்று கூறினாள் கோமதி. பின்னர் ஆஃபீஸ் ஒர்க்கை பற்றி பேசிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு நேராக தியாவோட கேபினுக்குள் நுழைந்த கோமதியோ, அங்கே தியா அழுது கொண்டிருப்பதை பார்த்த கோமதிக்கு தியாவின் மேல் சந்தேகம் வர ஆரம்பித்தது. "தியா, என்னாச்சு?" என்று கேட்டதும் அவளின் அழுகை இன்னமும் அதிகமானது. பிறகுதான் கோமதிக்கு புரிந்து லைட்டா சந்தேகம் வந்தது விக்ரம் மற்றும் தியா மேல. இதோட இந்த பார்ட் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் நான் 2 டேஸாக ஸ்டோரி போடலை அப்படின்னா, மொபைல் ஹேங் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாரி. இன்றைக்கி தான் ஒரு மதியம் 1:00 தான் கைக்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே எழுத ஆரம்பித்தேங்க. ஸோ அதனால தான் 2 நாள் போட முடியல. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.